வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் ஏகப்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். 40,000 போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதனோட ஏஜ் லிமிட் 18 to 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் இதை எடுக்கிறாங்க. இது ஒரு மத்திய அரசு பணி. எந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்படையில் ஆண்களுக்கு 13,306 போஸ்ட்டுக்கும், பெண்களுக்கு 2,348 போஸ்ட்டும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 15,654 இடங்கள் ஒதுக்குறாங்க. அதே போல் சிஐஎஸ்எஃப் பிரிவில் 7,145 போஸ்ட்டு ஒதுக்குறாங்க. சிஆர்பிஎஃப் பிரிவில் 11,541 போஸ்ட்டும், எஸ்எஸ்பி பிரிவில் 849 போஸ்ட்டு, ஐடிபிபி துறையில் 3,017 போஸ்ட்டு, ஏஆரில் ஒரு 1,218, எஸ்எஸ்எஃப் 35 போஸ்ட்டு, என்சிபி 22 போஸ்ட்டு, மொத்தமாக 39,481 போஸ்ட்டு 60 நோட்டிஃபிகேஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அமைச்சகங்களுக்கு தேவையான தேர்வர்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட தலையாய பணி. அடுத்தது அதனோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 23 வயசு தான் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் ஓபிசி, எஸ்சிஎஸ்டிக்கு அந்த வயது தளர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வழக்கம் போல் 3 வருஷமும், எஸ்சிஎஸ்டிக்கு வழக்கம் போல் 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி இந்த 2 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்குரிய எக்ஸாம் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சிபிடி டெஸ்ட்டாக தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 மொழிகள் நடக்கும்போது நமக்கு தேவையானது தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மிச்ச மராத்தி, மலையாளம், மணிப்புரி நிறையா இதெல்லாம் நடக்குது. அப்போ மொத்தம் 13 மொழியில் நம்மளோட தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3ம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது போக இதை தொடர்ந்து ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் அடிப்படை ஊதிய சம்பளம் 18,000ரூவான்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18,000லேருந்து 56,900 வரைக்கும். அடுத்தது லெவல் 3 பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நைட்டு 11 மணி தான் கடைசி டைம். அது போக நீங்கள் அக்டோபர் 15ஆம் தேதி வரை விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துறதை அது வரைக்கும் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் தாமதிக்க வேணாம். ஏன்னா அன்றைய நாளில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியமான ஒரு சம்பவங்கள் நடக்கும். அப்போ போய் நீங்கள் அதை இது பண்ண முடியாது. சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும், டக்குன்னு உள்ளே போகாது. அப்போ தான் நிறையா பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த போஸ்ட் ஏற்கனவே நான் சொன்ன போஸ்ட்டை தான் எதுக்கு அந்த அதாவது கேஸ்ட் வைஸாக போட்டிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு எவ்வளவு, ஷெட்யூல்டு ட்ரைபிளுக்கு, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்னால் அது என்னென்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து யூஆர்னால் அன்ரிசர்வ்டு போஸ்ட்டு. இதில் மொத்தம் 2, 4, 6, 8 போஸ்ட்டுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எத்தனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அதில் தெளிவாக டீட்டெயில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எந்த வெப்சைட்டில் நீங்கள் போகணுன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. இது நானும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 75 பேஜுக்கு அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே வருது. நமக்கு தேவையானது மட்டும் சொல்கிறோன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா https:// ssc.gov.in இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிடுங்க. இதில் தெளிவாக கீழே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 5/9/2024 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 14 வரைக்கும். லாஸ்ட்டு டேட் அண்டு டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 14/10/2024 நைட்டு 11 மணி வரைக்கும். லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டு 15/10/2024 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது.
நீங்கள் வந்து விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, இன்க்ளூடிங் ஆன்லைன் பேமெண்ட் சம்மந்தமான கரெக்ஷன் இருந்தால் கூட அது தவிர ஆன்லைன் பேமெண்ட் கரெக்ஷன் தவிர 5/11/2024 டு 7/11/2024 வரைக்கும் 11 மணி வரைக்கும் அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் ஷெட்யூல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025 நடக்கும்ன்ற மாதிரி ஒரு உத்தேசமாக கிட்டத்தட்ட அது கன்ஃபார்மானது தான். அந்த பிப்ரவரிக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரன்னிங் ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்கள் தம்பிங்க உங்கள் உறவினர்கள் 23 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வந்து டிஎன்பிசி சார்ந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வர்றோம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக போட்டுக்கிட்டு வரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.